ஹலோ கைஸ், வெல்கம் டு Cointrade Academy. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கர்னல் USDT ஒரு அப்டேட் ஒன்று தான் பார்க்க போகிறோம். ஓகே, நாங்கள் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கோம் கர்னல் USDT வந்து உங்களுக்கு வந்து பை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். $0.19 சம்திங் உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருப்போம். சரியா? அப்போ அங்கே பை பண்ணினாக்கள் வந்து இப்போ வரைக்கும் ஹோல்ட் பண்ணி இப்போன்னு நம்புகிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து நிறைய விதமான பேட்டர்ன்ஸ் வந்து உருவாகி இருக்குது. சரியா? முதல் பேட்டர்ன் என்னன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும், இங்கே இப்படி போகும் இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்குது. ரெண்டாவது இங்கே புல்லிஷ் ஃப்ளாக். சரியா? மூணாவது பேட்டர்ன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒன்று ஃபார்மாக இருக்குது. இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் எப்படி வந்து இருக்குதுன்னு சொன்னால், இந்த ப்ளூ லைன் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த ப்ளூ லைனும் மற்றது இந்த ஃப்ளாக் பேட்டர்னோட மேலே இருக்கிற டிசெண்டிங் ட்ரெண்ட் லைனும், இது ரெண்டும் சேர்ந்து தான் எங்களுக்கு வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளாக ஃபார்மாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து இங்கிட்ட ட்ரிபிள் பாட்டம் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாலும் இங்கே திருப்பி இங்கே அதோடைய நெக் லைன் வந்து இதாக இருக்கும். இந்த டிசைனிங் ட்ரெண்ட் லைனாகத்தான் அதுவும் இருக்கும். சரியா? அப்போ இந்த பேட்டர்ன் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் எல்லாம் வந்து புல்லிஷுக்குரிய பேட்டர்ன். இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மட்டும் நியூட்ரல் பேட்டர்ன், மற்ற எல்லாம் வந்து புல்லிஷுக்குரிய பேட்டர்ன். அப்போ ஓவராலாக வந்து எங்களுக்கு வந்து மார்க்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்ல மாதிரி எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இது ரிவர்ஸ் ஆகி மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகுது. இங்கே பாருங்கள், எங்களுக்கு இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் மார்க்கெட் வந்து எங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த நெக் லைனுடைய இந்த எசெண்டிங் ட்ரெண்ட் லைனில் போயிட்டு எங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்து இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்களுடைய இந்த எசெண்டிங் ட்ரெண்ட் லைன் இருக்குது, அதில் வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை எடுத்துகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு EMA ஒரு சப்போர்ட் இருக்குது. 20 EMA சப்போர்ட்டை எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிட்டு இருக்குது. எங்கிட்ட வந்து 100 EMA சப்போர்ட் எடுத்துருக்குது. 100 EMA சப்போர்ட். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து எசெண்டிங் ட்ரெண்ட் லைனுடைய ஒரு சப்போர்ட்டை எடுத்து தான் மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகுது. அப்போ இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஈஸியாக டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். சரியா? எங்களுடைய முதல் டார்கெட் எங்கே வரும் அப்படின்னு சொன்னால் $0.2817. இது வரைக்கும் எங்களுடைய முதல் டார்கெட் வரும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் $0.19 நீங்கள் என்ட்ரு பண்ணிடுவீங்களே, $0.19 இங்கே வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் ஒரு 48% கிட்ட வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்களுடைய முதல் டார்கெட் வந்து $0.2817. இரண்டாவது டார்கெட் $0.3868. இரண்டாவது டார்கெட். மூணாவது டார்கெட் பார்த்தோம்னு சொன்னால் $0.45. இது வரைக்கும் $0.45. நாலாவது டார்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆல்ரெடி போட்டிருந்த இந்த ஜோன் $0.5378 இருந்து $0.6126 வரைக்கும் நாலாவது டார்கெட்டாக இருக்கும். அப்போ உங்களுடைய ஈஸியாக ப்ராஃபிட்டை புக் பண்ணுற டார்கெட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து முதலாவது டார்கெட். அப்போ உங்களுக்கு வந்து இங்கிட்ட வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து இதை 4ஆக உடைக்கலாம். எல்லாத்தையும் ஒரே இடத்துல நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணாமல் 4ஆக பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து $100 வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இங்கிட்ட $25 செல் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டார்கெட்டில், செகண்ட் டார்கெட்டில் $25, தேர்ட் டார்கெட்டில் $25 அண்ட் ஃபோர்த் டார்கெட்டில் $25. அப்படின்னு நீங்கள் செல் பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து ஈஸியாக ப்ராஃபிட்டும் புக் ஆகின மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரிஸ்க்கும் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் வந்து இதுக்கு முந்தைய வீடியோவில் சொல்லிப்போம் மார்க்கெட் வந்து இது வரைக்கும் போகும், இந்த ஜோன் வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். பட் இப்போ கரண்ட் ஆகிற சிச்சுவேஷன் பார்த்த பிறகு தான் எங்களுக்கு வந்து எங்கிட்ட 4 டார்கெட் வந்து எங்களுக்கு மார்க்கெட்டில் உருவாக இருக்குது. ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ட்ரேட்ஸ் இருக்கணும்னு சொன்னால் எங்களுடைய Cointrade Academy உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.